வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. நேற்று தான் அந்த வீணா போன செந்தில் பாரில் போய் குடிச்சு அவர் உடம்ப கெடுத்துக்கிறதும் இல்லாமல் நம்ம நேரத்தையும் வீணடிச்சாரு. இன்னைக்கு அப்படி எதுவும் இருக்காதுன்ற நம்பிக்கையோட உள்ளர போகலாம் வாங்க. மீனா தன்னோட உத்தமமான புருஷனுக்காக வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பப்ப கவலையோட வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துட்டு எதிரிலையும் பாக்குறாங்க. யாராவது பாத்துருவாங்களோன்ற பயம் அவங்களுக்கு. ரோட்ல இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு யாரையும் காணோம். வீட்டுக்குள்ள போலாமான்ற மாதிரி அவங்க திரும்ப வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சம் தெரியுது. டக்குன்னு கொஞ்சம் வந்து எட்டி பார்க்க ஒரு வண்டி வந்து நிக்குது. வண்டியை பழனி ஓட்டிட்டு வர செந்தில நடுப்புற உட்கார வச்சு பின்னாடி கதிர் பிடிச்சிட்டு இருக்காரு. பழனி வண்டியை நிறுத்த மறுபடியும் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு செந்தில் உளறிக்கிட்டு இருக்க. அண்ணே வாண்ணே, வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், இறங்கி வா அப்படின்னு செந்திலை இறக்குற கதிர் மாமா கொஞ்சம் புடிங்கன்றாரு. உடனே பழனியும் வண்டியை நிறுத்திட்டு இறங்குறாரு. இரு கதிர், நானும் வர்றேன் அப்படின்னு ஓடி வந்து செந்திலோட ஒரு கைய அவரோட தோல்ல போட்டுக்கிறாரு. மாமா நான் ஸ்டடியா இருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல சரி வா வாங்குறாரு பழனி. அங்க நிக்கிற மீனாவை பார்த்துட்டு யாரோ நிக்கிறாங்களே அப்படின்னு செந்தில் சொல்ல எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் கோபமா கேட்க எல்லாம் கவலை மீனா, கவலை அப்படிங்கிறாரு அவரு. எனக்கு கூட தான் அம்புட்டு கவலை இருக்கு, நான் போய் குடிச்சிட்டு வரட்டான்னு மீனா கேட்குறாங்க. கெக்க பிக்கன்னு சிரிக்கிற செந்தில் அடடே இது நல்ல சூப்பரான ஐடியாவா இருக்குது, நீ முன்னாடியே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி இருந்தன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே அப்படின்னு செந்தில் சொல்லு. அண்ணே சும்மா இருனேங்கிறாரு கதிர். வாயை பாரு, ச கருமம் கருமம் அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிற மீனா. சேர்ந்து குடிக்கிறதாமா சேர்ந்து அப்படின்னு மீனா கடுப்போட முகத்தை விடுக்குன்னு திருப்பிக்கிறாங்க. ஏம்மா இப்ப இவங்கிட்ட பேச்சு கொடுத்தா ஏருக்கு மாறாதான் பேசிக்கிட்டு இருப்பான். நீ பேசி பிரயோஜனமே இல்ல, நீ எது பேசுறதா இருந்தாலும் காலையில பேசு, அதுதான் சரியா இருக்குன்றாரு பழனி. காலையில இதை விட உக்கிரமா இருப்பேன், ஏன் பொண்டாட்டி தானே மாமா அப்படின்னு செந்தில் வீரதீர பிரதாபத்தை பீத்திக்கிட்டு இருக்க. அண்ணி அப்பா தூங்குறாரான்னு கேக்குறாரு கதிர். கதிர் கேட்ட உடனே யாரா பாண்டியனா மிஸ்டர் அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. மாமா தூங்கிட்டு தான் இருக்காரு, அதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு மீனா சொல்ல சரி வாங்க அண்ணி, நம்ம எல்லாரும் சேர்ந்து அண்ணனை உள்ளார கூட்டிட்டு போயிடலாம், கூட்டு போய் படுக்க வச்சிடலான்னு கதிர் சொல்ல வரேன்றாங்க மீனா. வாங்க வாங்க அப்படியே எல்லாரும் சேர்ந்து வலது காலை தூக்கி வச்சு உள்ளர போலாம், வாங்க 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 அப்படின்னு இப்ப அவங்க ரெண்டு பேரும் இழுத்துக்கிட்டு போறாரு செந்தில். என்னப்பா வீடு கோவில் மாதிரி இத்தனை படியெல்லாம் இருக்குது, சரிப்பா மலையில ஏறுற மாதிரி எல்லாரும் படியில ஏறுங்க அப்படின்னு செந்தில் அலப்பறை பண்ண சரி சரி வான்னு கூட்டிட்டு போறாங்க. நில்லுங்க 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 அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் பின்னுக்கு இழுக்கிற செந்தில். நான் சொல்லும் போது தான் எல்லாம் ஒரே டயத்துல காலை வைக்கணும், ரெடி 1 2 விங் அப்படின்னு செந்தில் காலை வைக்க கரெக்டா அவங்க எதிரில் வந்து நிக்கிறாரு பாண்டியன். எடுக்கிறதுக்காக தூக்கின காலு அப்படியே நிக்குது எல்லாருக்கும். பாண்டியனை பார்த்த பழனிக்கு அப்படியே உடம்பெல்லாம் அள்ளு விட்டுடுது. கதிரும் பேய பார்த்த மாதிரி பயந்து போய் நிக்கிறாரு. மீனாவுக்கு படு பயங்கரமான அதிர்ச்சி. ஆனா லூசு செந்தில் கெக்கே விக்கன்னு சிரிச்சுட்டு ஏன்னு அப்படியே கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே அப்படின்னு செந்தில பயத்தோட பிடிக்கிறாரு கதிர். ஆட்டோமேட்டிக்கா செந்திலோட கை கதிர் மேல இருந்து நழுவி கீழே விழுது. அவரும் கைய பிடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியா இருனேங்கிறாரு. பாண்டி அப்படியே நிலப்படிய தாண்டி வெளியே வர இவங்க எல்லாம் 2 ஸ்டெப் பின்னாடி போறாங்க. ஏன் மாம்சு யார் இவரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்றாரு செந்தில். யாரா கதிர் இவரு அப்படின்னு செந்தில் கேட்க அண்ணே கொஞ்ச நேரம் பேசாம இருனே அப்படிங்கிறாரு கதிர். டேய் எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வர்றீங்க நீங்க 3 பேரும் அப்படின்னு பாண்டியன் கேட்க அப்பா நல்ல வேலை இவன் குடிச்சது தெரியல போல இருக்குன்னு பழனி நிம்மதியா பாக்குறாரு. உடனே செந்தில் ஐயோ இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிற செந்தில் ஏய் பக்கோடா தின்னதுக்கு திட்டினாரே அவர் தானே இவரு அப்படின்னு செந்தில் கேட்க ஷோ அண்ணே அப்படின்னு கதிர் பயந்து நின்றுட்டு இருக்க. ஏய் உங்ககிட்ட தான்டா கேட்டுட்டு இருக்கேன், எங்க போய் ஊரை சுத்திட்டு வர்றீங்க அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. எங்கேயும் ஊரெல்லாம் சுத்திட்டு வரல, டிராவல்ஸ்ல சும்மா உட்கார்ந்து பேசிட்டு வர்றோம்ப்பா அப்படின்னு கதிர் திக்கி திணறி சொல்றாரு. ஆமா ஆமா மச்சான் அப்படின்னு பழனிய தலையாட்டுறாரு. போய் 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 சொல்றீங்களேடா நீயுமாடா அப்படிங்கிற செந்தில் நெஞ்ச நிமித்திட்டு பாண்டியனை பார்க்க ஏய் இவன் என்னடா ஒரு மாதிரியா ஒரு மார்க்கமா இருக்கான், 2 பேரும் தாங்கி வேற பிடிச்சிருக்கீங்க ஐயாவை
அப்படின்னு பாண்டியன் கேட்க, ரெண்டு பேரையும் உதறிட்டு நான் ஸ்டடியா தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு செந்தில். ஐயோ விழுந்துற போறானே அப்படின்னு எகிரி பிடிச்சிக்கிறாரு பழனி. இவனுங்க தான் என்ன விட மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, அது அண்ணனுக்கு கையில அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கும் போதே காலில் அடிபட்டிருக்க மச்சாங்கிறாரு பழனி. இவரு கையுங்க அவரு காலுங்க, எங்க காலில் அடிபட்டிருக்கா அப்படின்னு காலை தேடிட்டு இருக்காரு செந்தில். காலில் தானே கதிர் சமாளிக்கிறாரு. என்னோட ஜாஸ்தியா புழுகுறீங்க, சரி அப்போ காலில் தான் கன்ஃபார்ம் அப்படின்னு செந்தில் கையை நீட்டி சொல்ல, மீனா அப்படியே வெளவெளத்து போய் நிக்கிறாங்க. ஃபிக்ஸ் இட் அப்படின்றாரு செந்தில். போச்சு, இவனே உளறி மாட்டிக்கிட்டானா அப்படின்னு பயத்தோட பாக்குறாரு பழனி. ஏன் துரை சொல்ல மாட்டாரா அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் செந்தில், நீ கதிர், இவரு மாம்சு, அப்ப யார் அந்த துரை? மீனா நீ துரையா அப்படின்னு செந்தில் தலைய பின்னுக்கு சரிச்சு கேக்குறாரு. வாயை மூடுங்கன்னு கடுப்படிக்கிறாங்க மீனா. கேக்குறேன்ல பதில் சொல்லு, மனுஷனுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு செந்தில் புலம்பிட்டு இருக்க. ஓ குடிச்சிருக்கானா இவன் அப்படின்னு டியூப்லைட் பாண்டியன் இப்பதான் கேக்குறாரு. கதிருக்கும் பழனிக்கும் பயங்கரமா அதிர்ச்சியாகி ஷாக் அடிக்குது. மீனா வேற ஒரு அதிர்ச்சியை காட்டுறாங்க. என்ன அரிய வகை கண்டுபிடிப்புங்கிறாரு செந்தில். ஏன்பா மீனா குடிச்சிருக்கானா இவன் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாருல, பதில சொல்றே அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா திருத்திருன்னு முழிக்கிறாங்க. செந்தில் ஒரு ஆட்டம் ஆட, அண்ணே பார்த்து அப்படின்னு கதிர் தாங்கி பிடிக்கிறாரு. என்னடா போகணும்னு சொன்னீங்க, இன்னமும் குறுக்கவே நிக்கிறாரு அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. இலை என்ன குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆஹா இல்லவே இல்லை ஃபாதர், இல்லை டேடி, நம்ப மாட்டேங்கிறாருடா அப்படின்னு செந்தில் சொல்ல, அண்ணே நீ கொஞ்ச நேரம் சும்மா இருனேங்கிறாரு கதிர். ஏண்டா கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இல்லையாடா உனக்கு அப்படின்னு பாண்டியன் திட்ட ஆரம்பிக்க, சத்தம் கேட்டு கோமதி அங்க வந்துடுறாங்க. ஓகே மிட் நைட் மசாலா ஆரம்பிக்க போகுது. பாண்டியன் கழுவி ஊத்த போறாரு. யார் யாரெல்லாம் கண்ணீர் விட போறாங்கன்னு பார்க்கலாம். உங்க புள்ள தானே, அதனால கொஞ்சோண்டு தான் இருக்கும் அப்படின்னு செந்தில் சொல்ல, இது எதுவும் தெரியாத கோமதி, வந்துட்டீங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, டேய் என்னடா மணி கும்பிட்டு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரேன்னு செந்தில கேக்குறாங்க. அவரு எக்ஸிபிஷன்ல ராட்னத்துல ஏறுற குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஹாய் மம்மின்னு கையாட்டுறாரு. என்னடா இவன் கோமதி பார்த்துட்டு இருக்க. ஹாய் சொன்னா திரும்ப சொல்லணும் மம்மி, தட் இஸ் ரெஸ்பெக்ட்ங்கிறாரு ஆபீசர் செந்தில். சாரி இப்ப அப்படி வேற சொல்ல முடியாதுல்ல. ஏண்டா இவன் மட்டும்தான் குடிச்சிருக்கானா இல்ல நீங்க ரெண்டு பேரும் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க, கோமதி பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அப்படின்னு அவங்க பயத்தோட பார்க்க, இவங்க ரெண்டு பேரும் அதை விட பயத்தோட அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இல்ல நாங்க யாரும் குடிக்கல மச்சான், இதோ இவன் மட்டும்தான் குடிச்சிருக்கான் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. இல்ல எல்லாரும் தான் அப்படின்ற மாதிரி செந்தில் மாத்தி மாத்தி கைய காட்டிட்டு இருக்காங்க. கோமதி அதே அதிர்ச்சியோட செந்தில பார்த்து, டேய் என்னடா இது குடிச்சிருக்கியா நீ அப்படின்னு கத்துறாங்க. இல்ல மம்மி அப்படின்னு காத்துல கலர் கலரா கோலம் போட்டுட்டு இருக்காரு செந்தில். அவனை பார்த்தாலே தெரியல, நிக்க கூட முடியாம அப்படியே தள்ளாடிக்கிட்டு தடுமாறிட்டு இருக்காரு துரை. இந்த லட்சணத்துல இவனை குடிச்சிட்டு வந்தியான்னு கேள்வி வேற கேட்கணுமாக்கும். இவர் கண்ணு மூஞ்செல்லாம் செவந்து அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கண்ணை கொஞ்சம் அப்படியே கீழே இழுத்து பாக்குறாரு செந்தில். மீனா அப்படியே கொலை நடுங்கி போய் நிக்கிறாங்க. ஏய் என்னடா இது, எதுக்குடா குடிச்ச, அறிவில்லையா உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்டத அடுத்த மாடுலேஷன்ல கேக்குறாங்க கோமதி. என்ன மம்மி நீயும் கேக்குறேன்னு செந்தில் சொல்ல, அவரே குடிய நிப்பாட்டிட்டாரு, இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா புதுசா அப்படின்னு கோமதி சொல்ல, அவரு நிப்பாட்டுனா அவரு பெரிய பாண்டியன் அவரு அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. ஏங்க அப்படின்னு முதுகுல ஒரு தட்டு தட்டுறாங்க மீனா. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றேன் மீனா அப்படிங்கிறாரு செந்தில். அண்ணே ஏதோ கவலையில இருந்திருக்கு, அதான் கொஞ்சமா குடிச்சிருக்கு, இனிமே சத்தியமா குடிக்காது என்னன்னு மாட்டல்ல அப்படின்னு கதிர் சமாளிச்சு அவர்கிட்ட கேட்க, கொஞ்சம் இல்லை நிறைய குடிச்சிருக்கேன் அப்படின்னு அவரு டன்னா வழிய. அண்ணே சும்மா இருனேங்கிறாரு கதிர். புழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு கதிர், உங்க அண்ணன்காரனுக்கு அப்படி என்ன பெரிய கவலையா அப்படிங்கிற பாண்டியன். ஓ வேலை போயிடுச்சேங்கிற கவலை அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமா 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 அப்படிங்கிறாரு செந்தில். எலே வேலை போனதுக்கு யாருடா காரணம், இவன் கையை அப்படியே தப்பான முறையில நீள போய் தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கை நீளுமா என்ன அப்படின்னு கையை நீட்டி நீட்டி சுத்தி பாக்குறாரு செந்தில். மச்சான் எல்லா கதையும் நாம நாளை காலையில பேசிக்குவோமே. அவன் தூங்கட்டுங்கிறாரு பழனி மெதுவா. ஆமா தூக்கம் வருதுன்னு வழியிறாரு செந்தில். என்ன செய்யறது, அப்படியே உழைச்சி கலைச்சு போய் வந்திருக்காரு துரை, முதல்ல போய்
போய் தூங்கட்டும்னு அப்படியே தாளாட்டி சீராட்டி தட்டி கொடுத்து படுக்க வைக்கணும் அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்புறம் பேசிக்கலாம் மச்சான், பேசிக்குவோம், காலையில பேசிக்கிடுங்க அப்படிங்கிற பழனி, டேய் வாடா அப்படின்னு கதிர்கிட்ட சொல்லிட்டு செந்திலோட கையெடுத்து தோல்ல போடுறாரு. போடலாமா அப்படின்னு செந்தில் கேட்க, டேய் நில்லுங்கடான்னு கத்துறாரு பாண்டியன். 3 பேரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க நின்னு. நீ ஒருத்தன் மட்டும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பாண்டியன் சொல்ல, நான் வருவேங்கிறாரு செந்தில். ஏங்க அப்படின்னு கோமதி கூப்பிட்டு இருக்க, குடிகார பயலுகளுக்கெல்லாம் வீட்டுல இடம் கிடையாதுடா அப்படின்னு பாண்டியன் கோவமா கத்த, இவர் சிரிச்சுக்கிட்டே, அப்பா அப்ப நான் எங்க தூங்குறது, தனியா ரூம் போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, ஏய் என்னடா நீ அப்படின்னு சங்கடமா ஆதங்கமா கேக்குறாங்க கோமதி. திண்ணையில கடை இல்ல வேற எங்கேயாவது தொலைஞ்சு போங்கிறாரு பாண்டியன். இங்க நான் எப்படி தூங்குறது அப்படின்னு செந்தில் கேட்க, இங்க பாருடா, இன்னைக்கு ராத்திரி உன்னை வீட்டுக்குள்ள பார்த்தேன், தொலைச்சப்படுவேங்கிறாரு பாண்டியன். உங்களுக்கு தெரியாம நான் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு செந்தில் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காரு. அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்கப்பா அப்படின்னு கதிர் சொல்ல, ஏன்னு அவரையும் மிரட்டுறாரு பாண்டியன். ஏங்க நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, கோமதி நீ உள்ளர வாங்குறாரு பாண்டியன். மம்மி நீ உள்ளர போ அப்படின்னு செந்தில் சொல்ல, வான்னு சொல்றேன்ல அப்படின்னு கோமதி கிட்ட முகத்தை காமிக்கிறாரு பாண்டியன். ஐ வில் டேக் கேர் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, நீ போன்னு சொல்றேன்ல அப்படின்னு கோமதியை ஒரு அதட்டிட்டு, மீனா நீ வாப்பாங்கிறாரு அவரு. என்னைய விட்டுட்டு என் பொண்டாட்டி அப்படின்னு செந்தில் தலையை ஒரு பக்கம் கையை ஒரு பக்கமா ஆட்டிட்டு இருக்க, மீனா நீ வாப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அவ என் பொண்டாட்டி வரவே மாட்டா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, செந்திலும் கதிரும் பிடிச்சிட்டு இருந்த கையை விலக்கி விட்டுட்டு மீனா உள்ளர போறாங்க. மீனா செந்தில திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர போக, அடி பாவி புருஷனை மதிக்கலையே அப்படிங்கிறாரு செந்தில். நீ போப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன உலகம்டா இது அப்படிங்கிறாரு செந்தில். மீனா மறுபடியும் செந்தில ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர போறாங்க. போடி போ அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, மீனா நீயே வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு ரகசியமா சொல்றாரு பழனி. அந்த பெட்டு பில்லோலாம் அப்படின்னு செந்தில் கையை காமிக்க, அடைச்ச தோற எல்லாம் இல்லாம ஏசி இல்லாம படுக்க மாட்டீங்களோ அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாரு செந்தில். அப்ப ஏசி போட சொல்லிட்டா திண்ணையில அப்படின்னு பாண்டியன் கேட்க, நல்லா இருக்கும், ஜம்முன்னு தான் இருக்கும்ன்றாரு செந்தில். இருக்கும்டா இருக்கும், டேய் இவனை விட்டுட்டு வாங்கடா அப்படின்னு பாண்டியன் உள்ளர திரும்புறாரு. அண்ணே என்னன்னு அப்படின்னு செந்தில் அலப்பறைய கண்ட்ரோல் பண்ண முடியாம கதிர் கேட்குறாரு. பாண்டியன் திரும்பி நடக்க ஆரம்பிக்க, ஹலோ மிஸ்டர் பாண்டியன், வாட் அபவுட் த பில்லோ பெட்ஷீட் எல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, பாண்டியன் திரும்பி கூட பார்க்காம போயிடுறாரு. அப்பாடா போயிட்டாரா பாண்டியன் அப்படின்னு செந்தில் தலையை நீட்டி பார்க்க, ஐயோ மச்சான் அப்படின்னு பழனி கூப்பிட்டுட்டு இருக்காரு. அவ்வளோதான் மச்சான் இனிமே தொந்தரவு பண்ண மாட்டாரு அப்படிங்கிற செந்தில் 2 பேர் பக்கமா திரும்பி, அப்புறம் ஏன் இங்க நிக்கிறீங்க, போங்க போங்க, எதுக்கு என் கூட நிக்கிறீங்க, உள்ளர போய் ஜாலியா படுத்து தூங்குங்க அப்படின்னு செந்தில் அலப்புற கூட்டிட்டு இருக்க, கம்மனு இருக்க மாட்டியான்னு என்ன கதிர் கேக்குறாரு. எப்படிதான் உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் போறது அப்படின்னு பழனி சொல்ல, அட என்ன மாம்ச, ஏசி ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, யார் வந்து மாட்டுவா, தூக்கம் இஸ் ஆன் த வே இல்ல, ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுப்பா அப்படின்னு பழனி கிட்ட அலப்பறைய கூட்டிட்டு இருக்காரு செந்தில். என்னப்பா நீ அப்படின்னு பழனி சங்கடப்பட்டு இருக்க, அண்ணே கொஞ்சம் அமைதியா இருன்னு கெஞ்சிட்டு இருக்காரு கதிர். என்ன திண்ணையில படுத்தா தூக்கம் வராதா என்ன, எங்க படுத்தாலும் மல்லாக்க படுத்தா சுகமா தூக்கம் வரும் அப்படின்னு ஒரு கையில பழனிய தள்ளிக்கிட்டு இன்னொரு பக்கம் கதிரை நெட்டி தள்ளி விழ போறாரு. அண்ணே 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 பாத்து அப்படின்னு கதிர் பிடிக்க, நான் பாத்துக்கிறேன்டா. மிஸ்டர் பாண்டியனோட குரல் மட்டும் கேட்காம இருந்ததுனாலே அப்படியே மஜ்ஜாவா சூப்பரா தூங்குவேன், எப்படி சூப்பரா தூங்குவேன் அப்படின்னு கீழே விழப்போக 2 பேரும் படக்குன்னு பிடிக்கிறாங்க. ஐ வில் டேக் கேர், நான் எப்படி தூங்குறேன்னு மட்டும் பாருங்க, இங்க பாரு மாம்சு அப்படின்னு திண்ணையில ஏற போக சரிஞ்சு விழ போறாரு. பழனி அவரோட பின்பக்கத்தை பிடிச்சி முட்டு கொடுக்க, ஏல ஐலஸா அப்படின்னு திண்ணையில ஏறிடுறாரு செந்தில். அண்ணே அண்ணே பார்த்துன்னு விழுந்துட போறேனே அப்படின்னு கதிர் ஓடி வந்து பிடிக்க போக, அங்க கிடக்குற மூட்டை மேல டொப்புன்னு விழுந்துடுறாரு செந்தில். ஷோ அப்படின்னு கதிர் நெத்தில அடிச்சுக்க, டேய் டேய் மாப்பிள அப்படின்னு கதறிட்டு இருக்காரு பழனி. குட் நைட் குட் நைட் அப்படின்னு செந்தில் குப்புற விழுந்துற, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைங்கிறாரு பழனி. என்னம்மாமா இது, இப்போ என்ன பண்ணுறது நாம அப்படின்னு கதிர் கேட்க, இங்கேயே தூங்கிட்டு வானான்னு பழனி கேட்குறாரு. என்ன பண்ணுறதுன்னா
இவனை இப்படியே தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல. நமக்கும் வேற வழி இல்லப்பா, நாமளும் இவன் கூட இங்கேயே படுத்துற வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு பழனி. பெருமூச்சு விடுற கதிர் அதுதான் நானும் நினைச்சேங்கிறாரு. குப்புறப்படுத்த செந்தில் தூங்காம ஏய் பாண்டியன் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. ஐயோ அண்ணே அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது கம் ஹியர் அப்படின்னு கத்துறாரு செந்தில். கதவை சாத்திருங்க மாமா அப்படின்னு கதிர் கத்த பழனி மெயின் டோரை சாத்த ஓடுறாரு. உங்களை விட மாட்டேன் பாண்டியன், நான் என்ன பாவம் பண்ணேன் உங்களுக்கு? நான் ரொம்ப பாவப்பட்ட பையன் பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன் அப்படின்னு செந்தில் கத்திக்கிட்டே இருக்க. ஷோ இவன் இப்படி பண்றது எனக்கு டென்ஷனா இருக்கே அப்படின்னு தலையில கைய வச்சுக்கிற பழனி புசு புசுன்னு மூச்சு விட்டு கூல் டவுன் சொல்லிக்கிறாரு. அப்பாடா அடுத்த நாள் பொழுது விடியுது. ஐயா டைரக்டர் சாமியோ, இனிமேலாவது இந்த மாதிரி காட்சியெல்லாம் வச்சு எங்க கழுத்து இருக்காம இருங்க. பாண்டியன் சோஃபாவில் உட்காந்துருக்க டைனிங் டேபிள் சேர்ல கதிர், ராஜி, மீனா, அரசின்னு உட்காந்துருக்காங்க. சரவணன் அப்பாவுக்கு கொஞ்சம் தள்ளி உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அண்ணே இங்கன்னு மீனா கிட்ட மெதுவா கேக்குறாரு கதிர். குளிச்சிட்டு இருக்காங்கன்னு ஜாட காட்டுறாங்க மீனா. ஆஹா அப்படின்னு அவர் தலையாட்ட அரசி, ராஜி எல்லாரும் கவலையா அவரை பாக்குறாங்க. காலையில அப்பாவும் அண்ணனும் மீட் பண்ற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்ததா அப்படின்னு கதிர் கேட்க மீனா பாண்டியன் ஒரு பார்வை பார்த்துட்டு இன்னும் நடக்கலன்றாங்க. பாண்டியன் படு டென்ஷனா உட்கார்ந்துருக்காரு. 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு மீனா சொல்ல ராஜையும் அரசியும் கவலையும் பதட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு தலையை துவட்டிக்கிட்டே செந்தில் போக ஏய் இருடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல டைனிங் டேபிள் கிட்ட போன செந்தில் அப்படியே நின்று பார்க்குறாரு. கோமதி கோமதி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட இதோ வர்றேங்க அப்படின்னு கோமதி அங்க வர்றாங்க. என்னங்கன்னு வந்து பாண்டியன் கிட்ட கேட்க ஏண்டி ராத்திரி முழுக்க போதையில திண்ணையில படுத்து கிடந்த துரை இப்பதான் குளிச்சு முடிச்சு சுத்தமா வந்திருக்காரு. நல்லா சுட சுட ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கூட ஆபீசருக்கு அப்படின்னு பாண்டியன் படுநக்கலா சொல்ல செம்ம எரிச்சலோட பாக்குறாரு செந்தில். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அன்னீசியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா இங்கெல்லாம் நிக்காதீங்க துரை, உள்ள போய் ஏசிய போட்டு குளு குளு குளுன்னு உட்காருங்க போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாருமே சங்கடமா இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி பார்க்குறாங்க. என்னாடி மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கிற, போய் சீக்கிரமா காஃபியை போட்டு கொண்டு வந்து கொடுடி. அதுக்கப்புறம் ஐயாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொடு அப்படின்னு பாண்டியன் விடாம மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காரு. என்னங்க நீங்க அப்படின்னு கோமதி கேட்க வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு. அப்பா எதுக்குப்பா காலையிலேயே தம்பி மனசு வருத்தப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கேட்க யாரு நான் அவன் மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுறேனா அப்படின்னு பாண்டியன் கேட்க பின்ன இல்லையாங்கிற மாதிரி பாக்குறாரு சரவணன். இலே நேத்து இவன் என்ன பண்ணனான்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்க அவரு திருவிழாவில் தொலைஞ்சு போன பேச தெரியாத குழந்தை மாதிரி 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. ஐயோ அப்படின்னு தலையில கைய வச்சுக்கிறாங்க மீனா. ஏங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஏன் இப்ப பேசினா என்ன வாங்குறாரு பாண்டியன்? ஏன் உன் மவன் தலைகுப்புற குடிச்சுப்ட்டு ராத்திரி பூரா திண்ணையில் படுத்து கிடந்தான்னு இவங்க முன்னாடிலாம் சொல்றதுக்கு உனக்கு கேவலமா இருக்கோ அவமானமா இருக்கோ அப்படின்னு கேட்குறாரு கோமதி கிட்ட. செந்தில் படு டென்ஷனும் அதிர்ச்சியுமா நின்றுட்டே இருக்காரு. ஷோ அப்படின்னு கோமதி பார்க்க வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஆனா சிறப்பான வாழ்க்கை வாழ்றதுல ஒரு குறையும் வைக்க மாட்டார் அப்படின்னு பாண்டியன் கத்திக்கிட்டே இருக்க கோமதி அவரை எரிச்சலா பாக்குறாங்க. மீனா ரொம்பவே சங்கடத்தோட பாண்டியனையும் செந்திலையும் மாறி மாறி பாக்குறாங்க. ஏய் அப்படியே வர்றான்டா, 2 பேரையும் அப்படியே புடிச்சுக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டே வந்து நிக்கிறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணன் திருன்னு பார்த்துட்டு இருக்காரு. கோமதி எரிச்சலும் வெறுப்புமா முகத்தை திருப்பிக்கிறாங்க. இலே என்னடா அங்கேயே நின்றுட்டு இருக்கிற, வாடா இங்க. அங்க என்னடா உங்க அம்மா பின்னாடியே நின்று இருக்க, வாடா இங்க அப்படின்னு செந்திலை பார்த்து கத்துறாரு பாண்டியன். செந்திலும் மெதுவா நடந்து அவங்க அப்பா கிட்ட போக டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருந்த 4 பேரும் படக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. 4 பேர் கண்ணையும் இதுதானா, எதிர்பார்த்த அந்நேரம் இதுதானா, இவன் தானா, மாட்ட போகும் அந்த மடையன் இவன் தானான்ற வரிகள் கண்கள்ல அப்பட்டமா தெரியுது. வந்து நின்ற செந்தில் கிட்ட ஏண்டா வேலை போச்சுன்னு கொஞ்சமாவது கவலைப்படுறியாடா, நல்லா குடிச்சுக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்க அப்படித்தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க சரவணனுக்கு அது கூட தெரியலையாட்டிருக்கு. அப்பாவியா முழிக்கிறாரு. செந்தில் எதுவும் பேசாம தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அது சரி,
அது எப்படி உனக்கு கவலை வரும்? கஷ்டப்பட்டு வேலை வாங்கி இருந்தா உனக்கு கவலை வந்திருக்கும். நீதான் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து வாங்கின வேலையாச்சே, அப்புறம் எப்படி கவலை வரும்ன்றாரு பாண்டியன். பொறுத்து பார்த்த செந்தில் அப்பா போதும்னு கத்துறாரு. கோமதி படக்குன்னு அதிர்ச்சியோட பார்க்க அங்க நின்ன 4 பேரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஒரே விஷயத்தை எம்பட்டு தடவை தான் சொல்லி காமிச்சிட்டே இருப்பீங்க அப்படின்னு செந்திலும் கோவமா கத்த பாண்டியன் படார்னு சேர பின்னுக்கு தள்ளிட்டு வேகமா எழுந்திருக்கிறாரு. ஏய், நான் சொல்லி காட்டதாண்டா செய்வேன், சொல்ல வேண்டா அப்படின்னு சொல்ல அங்க 4 பேர் நின்னவங்க அப்படியே செதறி அடிச்சு ஓடி வர்றாங்க. அப்பா காலையிலேயே எதுக்குப்பா பிரச்சனையை கிளப்புறீங்க அப்படின்னு கதிர் கேக்குறாரு. வந்துட்டாரு காவல்காரரு. நேத்து குடிக்கிறப்ப நீ கூட இருந்து கூட்டிட்டு வந்தவன் தானே, நீ அவனுக்கு வக்காலத்து வாங்க தானே செய்வ அப்படின்னு கதிரை திட்ட ஆரம்பிக்கிறாரு பாண்டியன். ஐயோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ராஜி. டேய் இலை, அதான் விடிஞ்சிருச்சுல்ல, உங்க அம்மா எப்படியும் வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருப்பா, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில போய் நல்லா குடிச்சிட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல செந்தில் கோவமா அப்பாவை பாக்குறாரு. ஏண்டி கொஞ்சம் கூட சூடு சொரணன்னு எதுவுமே இல்லாதவனை தாண்டி நாம பெத்து வச்சிருக்கோம். இவனுக்கெல்லாம் யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலையே கிடையாது. இதுக்கு மேல சொல்லணும்னா வேலை போனதை பத்தி கூட கவலையே கிடையாது. நம்ம வெளியில போய் அவமானப்படுறது அசிங்கப்படுறது பத்தி எல்லாம் இவனுக்கு கவலையே கிடையாது. இவனை பத்தி டிவியில நியூஸ் எல்லாம் வந்துச்சுல்ல, அதை பத்தி கூட இவனுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு பாண்டியன் வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காரு. செந்திலும் பயங்கர கோபத்துல ஆமாப்பா எனக்கு எந்த கவலையுமே இல்ல அப்படின்னு கத்த இப்ப எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நீங்க இப்படி சுருக்குன்னு பேசுறது தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வேலை போயிடுச்சுதான், அதை எப்படியாவது நான் திரும்ப வாங்குவேன். நான் குடிச்சிட்டு வந்தது தப்புதான்ப்பா, நான் இனிமே குடிக்காம இருக்கேன். எதுவுமே பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு செந்திலும் பதிலுக்கு கத்த பாண்டியன் கோவத்தோட முகத்தை திருப்பிக்கிறாரு. என்னால முடியலப்பா அப்படின்னு செந்தில் பேசிட்டு இருக்க. ஏய் விடுறா, அப்பா தானே விடுறா அப்படிங்கிறாங்க கோமதி. சும்மா இருமா அப்படின்னு செந்தில் மறுபடியும் திரும்ப நான் ஏன்டா அமைதியா இருக்கணும், நான் ஏன் அமைதியா இருக்கணும், நான் பேசதாண்டா செய்வேன், நீ செஞ்சது தப்பா இருந்தா நான் அதை சொல்லி காட்டதான் செய்வேன் அப்படிங்கிறாரு பாண்டியன். நீங்க இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அப்படின்னு செந்தில் கேட்க. டேய் என்னடா அவரை பார்த்து இப்படி கேக்குற, ஏண்டா அப்படின்றாங்க கோமதி தோல்ல கைய வச்சு. ஏய் இரு, அதான் பேசிட்டு இருக்காருல்ல பேசட்டும் அப்படிங்கிற பாண்டியன். இலை லஞ்சம் வாங்கி வேலையை பறி கொடுத்தவன் தானேடா நீ, உன் மேல எனக்கு எப்படிடா பாசம் வரும்னு பாண்டியன் கேக்குறாரு. நான் லஞ்சம் வாங்கினது தப்பு தான், அதை நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் மட்டுமா லஞ்சம் வாங்கினேன், வாய்ப்பு இருக்க 10ல 5 பேர் வாங்க தான் செய்யறாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல பாத்துக்கடிங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. டேய் செந்தில் கொஞ்சம் அமைதியா இருடா, எதுக்குடா பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கன்றாரு சரவணன். இவன் பேசட்டும்டா, இவன் சொன்ன மாதிரி 10ல 5 பேர் லஞ்சம் வாங்க தான் செய்யறாங்க, அதே 10ல 5 பேர் லஞ்சம் வாங்க தான் செய்யறாங்க, அதே மாதிரி 10ல 9 பேர் காசு கொடுத்து வேலை வாங்க தான் செய்யறாங்க, அதே மாதிரி தானே செய்யறான் இவனும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல பணம் கொடுக்கலன்னா வேலை கிடைக்க மாட்டேங்குதே, வேற என்ன பண்றதுங்கிறாரு செந்தில். டேய் அப்படி ஒரு வேலையே அவசியம் இல்லடா அப்படின்றாரு பாண்டியன். ஆமா அவசியம்தான், எல்லாத்துக்கும் ஏச்சு பேச்சு வாங்கிக்கிட்டு அந்த மளிகை கடையில இருந்து வேலை செய்யறதுக்கு எனக்கு இந்த வேலை அவசியம்தான் முக்கியம்தான் அப்படின்னு செந்தில் பயங்கரமா கத்த பாண்டியன் அதிர்ச்சியாகி பாக்குறாரு. செந்தில் அது அப்பாவுக்கு நல்லா உரைக்கன்னு மறுபடியும் சொல்ல மறுபடியும் அதிர்ச்சியோட பாக்குறாரு பாண்டியன். என்னம்மா இது சொல்லுடி அவங்கிட்ட அப்படின்னு மீனாவை துணைக்கு இழுக்கிறாங்க கோமதி. ஏங்க போதுங்க விடுங்கன்றாங்க மீனா. ஏய் பொறுப்பா மீனா, அதான் துரை பேசுறாருல, பேசுங்க சார், எம்பட்ட தூரம் தான் பேசுறேன்னு நானும் கேக்குறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மத்தவங்க எல்லாம் கலவரத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ஏண்டா மளிகை கடையில வேலை பார்க்கறது உனக்கு அசிங்கமா தெரியுதா அப்படின்னு பாண்டியன் ஆரம்பிக்க. ஏங்க விடுங்க, ஏங்க நீங்க அப்படின்றாங்க கோமதி. அதெல்லாம் சட்ட பண்ணாத பாண்டியன். சரிடா, உனக்கு மளிகை கடையில வேலை பார்க்கறது அவமானமா இருந்துச்சு, அதனால உருப்படியா செய்யணும்னு ஒரு வேலையில போய் சேர்ந்துட்ட, அந்த வேலையை உன்னால உருப்படியா பார்க்க முடிஞ்சுதாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க இப்ப செந்தில் அதிர்ச்சியோட பாக்குறாரு. உன்னோட கேவலமான புத்தியால அந்த வேலைய பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிற அப்படின்னு பாண்டியன் கத்த. ஆமா என் நேரம் என் வேலையை நான் பறி கொடுத்துட்டேன், இல்லைன்னா நான் ஏன் உங்ககிட்ட வந்து இப்படி பேச்சு வாங்க போறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல செந்தில பயங்கர அருவருப்போட பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன்.
ஆனா இப்படி ஒரு வீட்டை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, சத்தியமா பார்த்ததில்லைன்றாரு செந்தில். இப்படி ஒரு வீடு சொல்லுடா, எப்படி ஒரு வீடு அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. எல்லாத்துக்கும் குத்தம் கண்டுபிடிக்கிற வீடு, அதுவும் நான் பண்ணினா மட்டும்தான் குத்தம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு செந்தில் கத்த. ஏய், நீ பண்ணின மாதிரி ஒரு கேடு கெட்ட விஷயத்த இந்த வீட்டில் வேற யாரும் பண்ணலையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வெடுக்குன்னு அவரை பார்க்குறாரு செந்தில். எல்லாரும் பயத்தோட இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க, என்னங்க இது, எதுக்கு இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பதிலுக்கு பதில் பேசுறீங்க? நீங்களும் தேவையில்லாம பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கிறீங்க, விடுங்க, சின்ன பையன் தானேன்றாங்க கோமதி. ஏய், முதல்ல அவனை சொல்லுடி, சும்மா பெருசா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற பாண்டியன் அடுத்த செகண்டே 10 லட்சம் ரூபா அநியாயமா கொடுத்து வேலை வாங்கினல்ல, இப்ப 10 லட்சம் ரூபாயும் போச்சா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அது ஒன்றும் உங்க பணம் இல்லையே அப்படிங்கிறாரு செந்தில். ஏலே, நான் தாண்டா கொடுத்தேன் அதை அப்படிங்கிறாரு பாண்டியன். கழுத்தில் துண்டை போட்டு நெரிக்காத குறையா அதை திருப்பி வாங்கினீங்கல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, ஓஹோன்னு பார்க்குறாரு பாண்டியன். ஐயோ, இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு மீனா சங்கடத்தோட பார்க்குறாங்க. அந்த பண விஷயத்துல கூட பாரபட்சமாக தானே நடந்துக்கிட்டீங்க, எங்கிட்ட ஒரு மாதிரி கதிர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, கதிர் அப்படியே அதிர்ச்சியோட அண்ணனை பாக்குறாரு. ராஜியுமே ரொம்ப அதிர்ச்சியோட செந்தில பார்க்க, ஐயோ ஏங்க தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்கன்ற மாதிரி மீனா ரொம்ப சங்கடமா பார்த்துட்டு அடுத்த கதிரையும் ராஜியும் படக் படக்குன்னு பாக்குறாங்க. ஏய், அப்படி என்னடா பாரபட்சமா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, பாரபட்சமா தான் நடந்துக்கிட்டீங்க, எங்கிட்ட மட்டும் நான் வாங்கின பணத்தை திரும்ப கேட்டீங்கல்ல, அவங்கிட்ட கேட்டீங்களா, ஒரு வார்த்தை கேட்டீங்களா அவனை அப்படின்னு செந்தில் சொல்ல, கதிரும் ராஜியும் ரொம்ப சங்கடத்தோட நிக்கிறாங்க. ஏன்னா பாண்டியன் அவர்கிட்டயும் 10 தடவை கந்துவட்டிக்கார மாதிரி கராரா கேட்டுதான் இருக்காரு. ஏங்க, வேண்டாம், இந்த இடத்துல அதெல்லாம் எதுவும் பேச வேண்டாம், அமைதியா இருங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் சும்மா இரு மீனா, இனி எப்படி பொறுமையா இருக்கிறதுங்கிறாரு செந்தில். டேய் டேய் செந்தில் அப்படின்னு கோமதி கூப்பிட்டு இருக்க, என்கிட்ட பணத்தை வாங்கிட்டாருல்ல, கதிர்கிட்ட பணத்தை வாங்கினாரா என்ன அப்படின்னு செந்தில் கேட்க, கதிரும் ராஜியும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பாண்டியன் வெறியோட பாத்துக்கிட்டு இருக்க, நான் எப்படி பொறுமையா இருக்கிறது, என்கிட்ட பணத்தை வாங்கிட்டாருல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்கலல்ல, இல்லல்ல கேட்கலல்ல அப்படின்னு கத்துறாரு செந்தில். ஐயோ ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு மீனா முடியாம பார்க்க, நான் தான் பணத்தை திரும்ப கொடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன நோண்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு செந்தில் கத்த, பாண்டியன் வாயடிச்சு போய் நிக்கிறாரு. கதிருக்கு பயங்கர சங்கடமா போயிடுது. குவார்டர்ஸ்லயே இருந்திருந்தா கூட அவங்க பொழப்பு அவங்க பிரச்சனைன்னு அவங்களே பார்த்து சமாளிச்சிருப்பாங்க. இப்ப இங்க கூட்டிட்டு வந்து தினம் குடும்பத்துல குழப்பம் பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கு. என்னாலெல்லாம் சும்மா இருக்க முடியாது மீனா அப்படின்னு கத்துற செந்தில், உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா சண்டை போடணும்னா பணத்தை கொடுக்காம இருக்கானே ஒருத்தன், அவங்கிட்ட கேளுங்க அப்படின்னு செந்தில் கத்த, இப்போ கதிருக்கும் ராஜிக்கும் தாங்க முடியாத அதிர்ச்சி. பாண்டியன் டக்குன்னு முகத்தை திருப்பிக்க, எதுக்கு எடுத்தாலும் எங்கிட்டயே வராதிங்க, நான் தான் உங்களுக்கு கிடைச்சனா, எதுக்கு எடுத்தாலும் வம்பழுக்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு அப்படின்னு செந்தில் கத்த, கோமதி கண்ணீரோட பாக்குறாங்க. மற்ற எல்லாரும் அதிர்ச்சியும் சங்கடமா செந்தில பார்க்க, பாண்டியன் வாய மூடிட்டு நிக்கிறாரு. என் வேலை போச்சுன்னா அதை கேஸ் போட்டு எப்படியாவது நான் வாங்கிக்கிறேன், சும்மா ஏதாவது அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு செந்தில் கத்த, பாண்டியன் கோவமா பாக்குறாரு. அது வரைக்கும் அமைதியாவே நின்றுட்டு இருந்த ராஜி, இது மாதிரிலாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்ல, கதிர் சங்கடமா திரும்பிக்கிறாரு. ஏய் ராஜி, இருடி, என்னடி நின்னு பதறாங்க கோமதி. மாமா கிட்ட கதிர் பணம் வாங்கினாருன்னா திருப்பி கொடுப்பாரு, கையில பணத்தை வச்சுக்கிட்டு ஒன்னும் கொடுக்காம இல்லையேன்றாங்க ராஜி. கதிர் சங்கடமா தலை குனிஞ்சு நிக்கிறாரு. கதிர் சேர்த்துக்கிட்டு தான் இருக்காரு மாமா, பணம் சேர்ந்ததும் மாமா கிட்ட கொடுத்துருவாரு, அதை எதுக்கு இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி கேட்க, செந்தில் ஏதோ சொல்ல திரும்புறாரு. ராஜி போதும், ராஜி போதும்னு பயங்கர சங்கடத்தோட சொல்றாரு கதிர். இங்க பாருப்பா, நான் உங்ககிட்ட எதுவும் பேசல, எங்க அப்பா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, நீங்க மாமா கிட்ட பேசினாலும் கதிரை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க, அப்ப நான் பதில் பேசதான் மாமா செய்வேன் அப்படின்னு ராஜி சொல்ல, கொஞ்சம் தயங்குற செந்தில், நீ பேசாம இருப்பா, அமைதியா இருப்பா கொஞ்சங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பாண்டியன் பக்கத்துல வந்து நிக்கிறவரு, யாரும் எதையும் கேட்காதீங்க, யார் எது பண்ணாலும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஆனா நான் தப்பு பண்ணா மட்டும் அப்படியே பாஞ்சுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு பாண்டியன் கிட்ட போய் சொல்ல, அப்படியாடா, நான் அப்படிதானா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் அதிர்ச்சியும் வெறியுமா பாக்குறாரு. நான் உங்க மகன் தானே,
ஏன் என்கிட்ட மட்டும் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு செந்தில் கேட்க ஐயோன்னு மீனா பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியன் அவரையே ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்க. அப்ப என்ன மட்டும் என்ன தவிட்டுக்கா வாங்குனீங்க? என்கிட்ட கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அப்படின்னு செந்தில் கத்த பாண்டியன் படார்னு டீப்பாய எடுத்து வீசுறாரு. நிறுத்துடா, செஞ்சதெல்லாம் தப்பு, வாய் வேற பேசுறியா, தொலைச்சு போடுவேன் பாத்துக்க அப்படின்னு பாண்டியன் அங்கிருந்து வெளியே போயிட மீனா ஐயோ ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. அண்ணே அப்படின்னு அரசி கூப்பிட ஏங்க எதுக்குங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க. டேய் செந்தில் அப்படின்னு சரவணன் கூப்பிட செந்தில் வெடுக்குன்னு வேற பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாரு. கதிர் ஒரேட்டு முன்னாடி எடுத்து வச்ச காலை அப்படியே பின்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு சங்கடத்தோட தலை குனிஞ்சு பாக்குறாரு. செந்தில் வெளியே கிளம்புற வெறியோட பாத்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.